எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ போடுற நேரத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து செம்ம கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த ஒரு மூடியில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மைதாவும் 1 கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருப்பு எள்ளு இல்லைன்னா அதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. பட் கருப்பு எள்ளு சேர்த்தா தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிடலாம். இந்த தேங்காய் பால் பத்தலைன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை வந்து தனி மைதா மாவில் தான் செய்வாங்க. பட் மைதா யூசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இங்கே பாதி மைதாவும் பாதி கோதுமையும் சேர்த்துருக்கேன். இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிடணும். ஸோ மொத்தமாக வந்து தேங்காய் பாலை சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நம்ம சமையலுக்கு தேங்காய் பால் எடுப்போம்ல, அப்போ கொஞ்சம் தேங்காய் பாலை எடுத்து வச்சுட்டா போதும். டீ போடுற நேரத்தில் டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். இந்த மாவை நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்லாம் தேவையில்லை. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை போட்டுக்கிடலாம். கிறிஸ்பியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது கண்ட ஸ்நாக்ஸை வெளியில் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஸ்நாக்ஸை நம்ம அப்பப்போ செய்யணும்லாம் தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை நம்ம 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கிடலாம். பட் நமக்கு அவ்வளோ நாளைக்கெலாம் வராது. நம்ம போகும்போதும் வரும்போதும் 1-2 எடுத்து சாப்பிட்டோம்னா உடனே காலி ஆகிடும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் உருண்டைகள் போட்டியாச்சு. அடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது சப்பாத்தி கட்டைக்கு மேலே கொஞ்சமாக வந்து மாவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை வச்சு தேய்ச்சிக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப மாவு சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கீழே அதிகமான மாவு வந்து டெபாசிட் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம 2 மாவுமே சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஃப்ளாட்டாக தேய்க்க வரும். பாருங்கள், நம்ம மாவை இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணதுக்கப்புறம் திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கட்டரை வச்சு உங்களுக்கு விரும்பிய ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைமண்டோ ஸ்கொயரோ இல்லைன்னா சர்க்கிளோ எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்க்குறதுக்கு லைட்டாக வந்து மேடாங்கிள் மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் நம்ம வந்து எள்ளு சேர்த்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தியாச்சு. ஓரங்களில் கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்வீட்டாகவும் இருக்காது, காரமாகவும் இருக்காது. நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் ப்ளஸ் தேங்காய் பாலோட டேஸ்ட்டு மட்டும்தான் தெரியும். கட் பண்ணி எடுத்த இந்த ட்ரையாங்கிளை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் இது தனியாக கலந்து வந்துடும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ரையாங்கிளை சேர்த்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து 2 சைடுமே ஈவனாக ஃப்ரை ஆகும். இதை ஒரே சைடாக போட்டுறாதீங்க, கருகிரும். ஸோ 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. இது இனிப்பாகவும் இல்லாமல் காரமாகவும் இல்லாமல் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். குட்டீஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தீபாவளிக்கு எந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுமே வீட்டில் செய்யலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ கவலையை விடுங்க, லாஸ்ட் மினிட்ல இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொறுன்னு டேஸ்டியான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.